இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் பாருங்க. இந்த துணியை கூட செகண்ட் ஹேண்டில் போட்டு வைக்கிறதுக்கு போட்டிருக்கானுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் திருதானண்டு சீசா. இங்கே பாருங்கள் ஒரு வண்டி ஃபுல்லாக என்ன பொருள் பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி இங்கே தான் செகண்ட் ஹேண்டில் வந்து இங்கே ஒன்று கொடுத்து இங்கே வந்து என்ன செய்யலாம் வந்து நம்ம வந்து பொருளை வந்து விற்கவும் செய்யலாம், அதே மாதிரி பொருள் வாங்கவும் வரலாம். இங்கே கடை வச்சுக்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானி அப்புறம் வந்து பங்களாதேஷ் அவங்க தான் இந்த இடத்தெல்லாம் மேக்ஸிமம் வந்து கடை வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரும்பு கடை அவ்வளோ லேத்து மாதிரி சொல்லலாம். ஏரியா எதை கொடுத்தாலும் வந்து வாங்க வருவானுங்க. ஃபோனு, துணி, செருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லாமே எது கொடுத்தாலும் இங்கே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எதுனாலும் அவங்க வந்து வாங்குவாங்க. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சேனலில் வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த ஆக்கர் கடைங்களா, ஆக்கர் கடை அந்த மாதிரி வந்து சவுதி அரேபியாலையும் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இது வந்து ஆக்கர் கடைன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் வந்து நிறைய வாங்கலாம். இப்போ நம்ம ஊர்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்கிக்கும் போது தனியாக ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அதை போய் நம்ம வாங்கிக்கலாம், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரிலாம். அதே மாதிரி வந்து சவுதி அரேபியாவில் வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். அதை வந்து இவங்க வந்து அல்கராஜ்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பேரு. இப்போ அது வந்து கரெக்டாக எங்க இருக்குன்னா, நான் வந்து எப்பவுமே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு பக்கம் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சேனலுக்காச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விடுங்க. இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம். நண்பர்களே நான் சொன்ன அந்த கராஜ் இந்த ஏரியா தான். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்க நீங்கள் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பொருள்லாம் கிடைக்குன்னா, நம்ம ஒரே மாதிரி ஆக்கர் கடைன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து ஒர்க் ஷாப் இருக்கும். இப்போ நீங்கள் சைட்லேயே பார்த்துருந்தீங்களா, இப்போ இந்த இடம்லாம் வந்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்னா ஆமாம் அந்த நம்ம இந்த கிச்சன் இப்போல கிச்சனுக்கு வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டோர் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக. அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. அப்படி நம்ம லைனில் ஒவ்வொன்றா போக பார்த்துட்டே இருக்கலாம் வீடியோவில். இங்கே இது ஃபுல்லாக வந்து இரும்பு நண்பர்களே, இரும்பு சேல் பண்ணக்கூடிய ஏரியா. சமையல் வந்து யூட்டன் போடலாம். அதுக்கு அந்த கடை அதிகம் இந்த கடை கிடையாது. இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் வந்து சம்பவமான ஏரியா. இங்கே வந்து என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்டு பொருள். நான் வெளியே போய் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நண்பர்களே எவ்வளோ தூரம் வந்து என்னால் சவுண்டு கேட்கணும்னு தெரில. ஏன்னா வந்து என்ன மைக் கிடையாது இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்டு பொருள் பாருங்க. இந்த துணியை கூட செகண்ட் ஹேண்டில் போட்டு வைக்கிறதுக்கு போட்டிருக்கானுங்க பாருங்க. எல்லாமே வந்து நண்பர்களே செகண்ட் ஹேண்டு பொருள் தான். நம்ம வந்து ட்ரெஸ் பார்த்தீங்களா, ட்ரெஸ் இருக்கா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். துணியெல்லாம் வந்து தகவல் போடுறாங்க. ட்ராலி பேக்கு அப்படிதான். ஷூ பாருங்க. இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் வந்து இங்கே வந்து கிடைக்கும் நண்பர்களே. செருப்பு இது ஏதோ ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் திருதானண்டு சீசா. இதெல்லாம் செருப்பு ஐட்டங்கள். வண்டி நண்பர்கள் பைக்கு. நண்பர்களே நான் கொஞ்சம் தூரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆட்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து காரில் அப்படியே வந்து பார்க்கலாம் சரிங்களா. இங்கே வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். அதாவது வந்து எலக்ட்ரானிக்கல் பொருள் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. பாருங்க, இங்கே இந்த ஜிம்மில் உள்ள பொருள் நடக்கும் சைடில் நல்லா காமிக்க முடியல. இது எல்லாமே வந்து இங்கே உள்ள வண்டிகள் தான். அதாவது வந்து இங்கே வந்து அந்த பொருட்கள்லாம் அங்கே இங்கே கொண்டு போகல தேவையான வண்டிகள் தான். இங்கே எல்லாமே பாதிபத்தினா வந்து பெங்காலி ஆட்கள் தான் இருக்கும். அப்புறம் வந்து சவுதி ஆட்களுமே வந்து இந்த எப்படி சொல்ல, நம்ம ஊரில் வந்து இது எடுப்போம்ல, அது பேர் இந்த ரெண்ட்டுக்கு எடுக்க மாதிரி, ரெண்ட்டுக்கு இல்லை குத்தகை எடுக்க மாதிரி அவங்க வந்து எடுத்து அதை வந்து கொடுப்பாங்க. இங்கே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட். இங்கே வந்து எல்லாருமே வந்து கீழே வந்து டைல்ஸ் மார்பிள் போட்டாலுமே இவங்க வந்து மேட்டு போட்டு யூஸ் பண்ணது வந்து இவங்களோட வழக்கம் நண்பர்களே. இப்போ வந்து கூட்டம் இல்லை, க்ரௌட் இல்லாமல் இருக்குது. சாயங்காலம்லாம் வந்துட்டோம்னா அவ்வளோதான், சரியாக அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு வண்டி ஃபுல்லாக என்ன பொருள் பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி இங்கே தான் செகண்ட் ஹேண்டில் வந்து இங்கே ஒன்று கொடுத்து அப்புறம் அதுக்குள்ளே காசும் கிடைக்கும். நம்ம வந்து இங்கே நமக்கு தேவையான பொருள் இங்கே வந்து வாங்க வந்துடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குலாம் வந்து சவுதி ஆட்கள் வந்து அதிகம் வருவாங்க நண்பர்களே. என் வீட்டில் உள்ள என் மாமாலாம் வந்து நிறைய டைம் இங்கே வருவாங்க.
இங்கே வந்து மெத்தை இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து என்ன செய்யலாம் வந்து நம்ம வந்து பொருளை வந்து விற்கவும் செய்யலாம், அதே மாதிரி நம்ம பொருள் வாங்கவும் வரலாம். இந்த மாதிரி ரெண்டு நம்ம செய்யலாம். சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்குள்ளே நம்ம கொண்டு இப்போ நம்ம ஆக்கிரக்கடலை கொண்டு போட மாதிரி தான் பொருளை கொண்டு கொடுத்து நம்ம காசு வாங்க தெரியுமா, அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே காசு வாங்கிக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த ஓவனு இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் நமக்கு ரூமுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வாங்கும்போது அதிக அமௌண்ட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து இங்கே வந்தோன்னா நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இங்கே கடை வச்சுக்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானி, அப்புறம் வந்து பங்களாதேஷ், அவங்க தான் இந்த இடத்தெல்லாம் மேக்ஸிமம் வந்து கடை வச்சுருப்பாங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து சவுதி ஆட்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் கிடையாது அப்படின்ட்டு. நீங்களே பார்க்கலாம், அவுட் சைடில் வெளியே பேக்ரவுண்டில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். விட்டுருந்து பாருங்கள் என்ன முடியல கடை என்ன இருக்குது. இது ஃபுல்லாகவுமே வந்து சேம் அதே தான். இங்கே என்ன இருக்குன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கல் பொருள் நண்பர்களே. அப்படியே ராவா பாருங்கள், நான் எதுவும் பேசிக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரும்பு கடை அவ்வளோ லேத்து மாதிரி சொல்லலாம் இந்த ஏரியா. நம்ம வந்து இப்போ இந்தால கரைங்கி இந்தால வந்தோம். நம்ம பார்த்த இடம் இங்கே தான் நண்பர்களே, தெரியுதா உங்களுக்கு? அந்த தோப்புலாம் நடக்கும், தண்ணி நடக்குதுங்களா? அப்புறம் நண்பர்களே, நம்முடைய மெட்ரோ ஸ்டேஷன் இதுதான். நம்ம அடிக்கடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் வருவோம் ஸ்டேஷனுக்கு. இப்போ நான் அங்கே தான் வந்து ஆளை விட்டுட்டு அப்படியே சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கரைங்க வந்துட்டுருக்கேன். சவுதி மக்கள் வந்து இங்கே வந்து எதுக்கு மோஸ்ட்டாக வருவாங்கன்னா, அவங்க வந்து இந்த மெத்தை இருக்குல்ல, மெத்தை வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து இந்த சோபா, அப்புறம் கீழே வந்து போடுற இந்த மேட்டு, இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க அதிக ஆட்கள். மற்றபடி நம்மளே மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் வாங்கினா மட்டும் இங்கே வந்து வாங்க வருவாங்க. இங்கே வந்து ஒன்று சேல் பண்ண வருவாங்க, இல்லை வந்து வாங்க வருவாங்க. இந்த மாதிரி அதான் இங்கே வேலை நடக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஆள் கம்மியாக இருக்குது. இதே ஒரு சாயங்காலம் ஆகிட்டுனா மணி இப்போ 2 கால் தான் ஆச்சு. இதே சாயங்காலம் ஆகிட்டு இல்லை கொஞ்சம் ஒரு 6:30 மேலாம் ஆகிட்டுனா இங்கே வந்து சரியாக அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாகவே வண்டி தான் நிற்கும். அங்கே இங்கேன்னு எங்கே சுற்றி இருப்பானுங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன செய்வோம்னா வந்து அதான் சேம் நாச்சு மாதிரி ஆக்கிற பொருளும் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதை கொண்டு அப்படியே கொண்டு இங்கே கொண்டு கொடுத்தாலும் அதுக்குள்ளே காசு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் வந்து வாங்க வருவானுங்க. ஃபோனு, துணி, செருப்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லாமே எது கொடுத்தாலும் இங்கே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எதனாலும் அவங்க வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு நமக்கு அதுக்குள்ளே காசு கிடைக்கும். நம்ம கரெக்டாக வாங்கணும், நம்மளே ஏமாற்றி விட்றானுங்க. ஏமாற்றி விட்றானுங்கன்னா 100 ரூபா பொருள் 50 ரூபா கொடுத்து மாற்றி விட்றானுங்க. இந்த கடையுமே அதில் உள்ள பார்ட் தான் நண்பர்களே. இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து அந்த ஏரியா இருக்குது, கராஜ் ஏரியா. நம்ம எப்போவுமே இந்த பக்கம் தான் போவோம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. பாருங்கள், இதில் வந்து ஒர்க் ஷாப்னா கார் டிங்கரிங் பண்ண லேத்து. நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. கராஜ் எப்படி இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் சேம் அந்த ஆக்கர் கடை அதே மாதிரி தான் இங்கே என்ன பொருளாக கொடுத்தாலும் வந்து வாங்குவானுங்க. துணி என்ன கொடுத்தாலும் வாங்குவானுங்க. வாட்சி, மோதிரம், கீதிரம் என்ன இருக்கோ என்னத்தை கொடுத்தாலும் வாங்குவானுங்க. வாங்கிட்டு காசும் கிடைக்கும். சேம் அதே மாதிரி நம்மளை வந்து என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ ரூமுக்கு எல்லாமே நம்ம செகண்ட்ஸில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கினா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது யார் வந்து ரொம்ப பக்கம் தான், அதனால தான் வந்து சரி காமிச்சேன். இது வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும், எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு ஏரியா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் கொஞ்சம் இது வந்து பெருசாக இருக்கும். இங்கே வந்து நிறைய டைம் வந்து என் வீட்டில் இருந்து ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து மோஸ்ட்டாக நான் வந்து சொன்ன மாதிரி இந்த மேட்டு, நம்ம வந்து கீழே போடுற மேட்டு, அதாவது நம்ம டைல்ஸுக்கு மேலே வந்து மேட்டு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேட்டு அப்புறம் சோபா, இந்த மாதிரி தலகாணி, மெத்தை, இந்த மாதிரி வாங்கி தான் இங்கே வந்து அதிகம் வருவாங்க. அப்படி இந்த வீடியோ முடிக்கலாம் நண்பர்களே. இனி வந்து எனக்கு ரூமில் போய் வேலைகள் இருக்குது, கொஞ்சம் சமையல் வேலை இருக்குது, சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவை எடுத்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.